ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்ட குக்கிங். இன்றைக்கி நம்ம மார்த்தாண்ட குக்கிங்கில் ரொம்ப டேஸ்டியான அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வாவோட ஸ்பெஷல் என்னன்னா ஜாதிகா போட்டு பண்ணியிருக்கு. ஜாதிகா போட்டு பண்ணனால அல்வாவோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மைதா மாவு, சீனி, தேங்காய் எண்ணெய், அண்டிப்பருப்பு, நெய், அப்புறமா கொஞ்சமாக கலர் பொடி, ஜாதிகா ஒன்று ஃபுல் எடுத்திருக்கேன். இவ்வளோ வேண்டாம், காமிக்கிறேன் எவ்வளோன்னு. ஒரு பவுல் எடுத்துட்டு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு மைதா மாவு, மாவு எடுத்த அதே கப்பில் 4 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு மாவுக்கு 4 கப்பு அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தண்ணி இன்னும் தேவைப்பட்டுனா சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி அப்புறமா காமிக்கிறேன். விஸ்க் இல்லைன்னா பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டையும் இல்லாதது மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. அல்வா பண்ணுறதுக்காக நல்ல கட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதே எடுத்துக்கோங்க. ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற அண்டிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அண்டிப்பருப்போட அளவு இன்னும் சின்னதாக உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அண்டிப்பருப்பு ப்ரௌன் கலர் ஆனதும் நெய்யிலேருந்து மாற்றிக்கலாம். கரியாமல் பார்த்துக்கோங்க, கரிஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிக்கும். கட்டி பிடிச்சாலும் பரவாயில்ல, அப்புறமா சரியாயிரும்.
2 மினிட்டுக்கு அப்புறமா நம்ம மாவு எடுத்த அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சுகரோட அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட கூடுதல் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கலர் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நெய்யும் எண்ணெயும் இடையில சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஜாதிகா சேர்த்துக்கலாம். ஒரு ஃபுல் ஜாதிக்காயில் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக பொடிச்சுக்கலாம். ஜாதிகாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் வரும். கொஞ்சமாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இந்த ஜாதிக்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா வயிற்று பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து. கேஸ் ப்ராப்ளம் ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து இது. இந்த ஜாதிக்காய் வாமிட்டிங்குக்கு நல்லது.
40 மினிட் ஆகியாச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் அது ரெடி ஆயிருக்கா இல்லையான்னு. பாருங்க, ரெடி ஆகலை, ஒட்டிட்டு இருக்கு. ஒட்டக்கூடாது, கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் கரெக்டான பதம். கரெக்டாக இந்த அல்வா பண்ணுறதுக்கு 1 ஹவர் ஆயிடும். பாருங்க, இப்போ கரெக்டான பதத்தில் வந்தாச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அண்டிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. கையில் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்க, ஒட்டவே இல்லை. இதுதான் கரெக்டான பதம். இப்போ அல்வா எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு விரும்புகிறீங்களோ, என்ன ஷேப் வேணுமோ அது உங்கள் விருப்பம். அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க.
நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். அதுக்காக ஏர் டைட் கண்டெய்னர்ல மாத்தி வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.